கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவியோட டிஜிட்டல் ரிலீஸ் எப்பன்றதை ரிவீல் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் 15th டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஒரு டெலிட்டட் சீனையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சீன்ல சாஷா ராக்மரோட லைலா டெய்லரும், அதாவது சாம் வில்சனோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம், இல்லாட்டினா பிரசிடென்ட் தேடியஸ் ராஸோட சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களும் சாம் வில்சனும் ஒரு பாக்ஸிங் ரிங்குள்ள ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சாம் வில்சன் தான் லைலா டெய்லருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ சாம் வந்து லைலா டெய்லர் கிட்ட இருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு கறக்கிறதுக்கு நினைக்கிறாரு. பட் இனிஷியலா லைலா அதை சொல்ல மறுக்கிறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அநேகமா அடமாண்டியம் ப்ராஜெக்டை பத்தின இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். ஸோ லைலா ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டா இருக்கிறதுனால அந்த இன்ஃபர்மேஷனை இனிஷியலா சொல்ல மறுக்கிறாங்க. பட் எவென்ச்சுவலி நம்ம சாம் கேட்க எல்லா உண்மையையும் அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. இது கேட்ட சாம் வில்சன் அந்த மிஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம லைலா சாம் கிட்ட சொல்றாங்க, யூ கேனாட் கெட் த ஜாப் டன் அலோன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு சாம் வில்சன் சொல்றாரு, ஹூ செட் தட் ஐம் கோயிங் டு கோ அலோன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரெஸ்யூமபிளி இந்த சீன் வந்து டேனி ரமீரஸோட அந்த ஃபால்கன் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த மூவியில் காமிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த சீனாக இருக்கும். அதை டெலீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபால்கனோட இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு சின்ன ஹைப்பை இந்த மூவியில் வச்சுருந்துருக்காங்க. பட் அது தேவையில்லைன்னு ஃபீல் பண்ணி தான் டெலீட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நார்த் அமெரிக்காவில் டொமஸ்டிக்கில் இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவி $200 million பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணி ஒரு மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணியிருக்கு. குளோபலி $412 million கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ராட்டன் டொமேட்டோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 48% தான் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மூவிஸ்லேயே தேர்ட் ஹையஸ்ட் கிராசிங் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்த மூவி அப்படின்ற பேரை கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவி வாங்கியிருக்கு. பட் இருந்தாலும் ரிவ்யூஸ் வந்து மிக்சர்லேருந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடச்சிருக்கு.